ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்து கோயில்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேயில் வருஷம் வருஷம் வந்து இந்த யாகம் நடத்துறது, ஹோமம் நடத்துறது, இதெல்லாம் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணி சிறப்பான பூஜைகள்லாம் பண்ணி சிறப்பான வழிபாடு எல்லாமே வந்து நடத்துவாங்க இல்லையா? அதே மாதிரி தாங்க மஸ்கட்லேயும் வந்து வருஷம் வருஷம் வந்து ருத்ர யாகம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துவாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்து, அதாவது பிப்ரவரி மந்த்து 21 ஃப்ரைடே அன்னைக்கு கிருஷ்ணர் கோயிலில் வந்து சிறப்பாக மகாருத்ர யாகம் பண்ணி முடித்தாங்கங்க. வந்து நான் பிஃபோராகவே சொல்லியிருப்பேன், கிருஷ்ணர் கோயிலே வந்து ஒரு பெரிய ஹால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய மண்டபம் மாதிரி இருக்கும். அங்கே தான் வந்து இந்த யாகம் நடத்துறதுக்காக, இந்த 9 இடங்களில் யாகம் நடத்துறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. பிஃபோராக வந்து காலையிலேயே வந்து அம்மன் சிலையை வச்சு சூப்பராக வந்து சிறப்பாக வந்து ஹோமம் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த யாகம் ஹோமம் இதெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாபோஜன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்கரை பொங்கல், வடை பாயாசம் இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து நமக்கு லஞ்சு ப்ரொவைட் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து இந்த யாகம்லாம் நடத்தி முடித்து கடைசி வரைக்கும் இருந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். பட் திஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் மஸ்கட் போக வேண்டியது இருந்ததுனால காலையிலேயே வந்து அம்மனோட அந்த ஹோம் நடத்துனாங்க இல்லையா, அது மட்டும் அந்த தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பிள்ளையார், தென் பெருமாள், அப்புறம் அம்மனெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பிரசாதம்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.